ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி கம்ப்ளீட் ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் லைக் தட் ஹோம் டூர் மாதிரி இருக்காது. ஏன்னா நம்ம இப்போ தான் புதுசாக வீடு கட்டி வந்ததுனால நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயம் தான் சொல்லியிருப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீடு கட்டலான்னு பிளான் இருக்கவங்களுக்கும் வீடு கட்டிகிட்டு இருக்கவங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவில் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். சரி வாங்க நம்ம வீட்டை சுற்றி பார்த்துடலாம். இது 1650 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்க சிங்கிள் ஃப்ளோர் வீடு தான். ஏன் நாங்கள் டபுள் ஃப்ளோரோ இல்லை டியூப்ளெக்ஸ் ஹவுஸோ பிளான் பண்ணலங்கிறத நான் இடையில எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது 1650 இருக்க ஸ்கொயர் ஃபீட்டு. அதில் பில்டப் ஏரியா 1450 ஸ்கொயர் ஃபீட்டு. எலிவேஷன் ரொம்ப கிராண்டாக வேண்டாம், ஓரளவுக்கு சிம்பிளாக இருந்தால் போதுங்கிறதுக்காக டபுள் கலர் மட்டும் யூஸ் பண்ணி ப்ரௌன் வித் ப்ளூ கலரில் எலிவேஷனும் கேட்டும் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். எலிவேஷன் கொஞ்சம் கிராண்டாக இருக்கிறதுக்காக ரைட் சைடு மட்டும் டைல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் சென்டரில் ஸ்மால் கிளாஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போர்ட்டிகோக்குள்ளே வந்ததுக்கப்புறம் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு வித் பீடிங் கோல்டனில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டைல்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே கிராண்ட் லுக்காக இருக்கும். அதே மாதிரி அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஃப்ளோர் டைல்ஸ் கொஞ்சம் திக் கலரில் கொடுத்துருக்கோம். வீட்லேயே பெரிய சைஸ் போர்ட்டிக்கோ தான், 18க்கு 18ங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் டபுள் ஃப்ளோர் எடுத்துட்டாலும் யூஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ முன்னாடி நிறைய இடம் விட்டுட்டா நம்மளுக்கு நிறைய யூசேஜுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக தான். இந்த டைல்ஸ் எல்லாமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது லக்ஷ்மி செராமிக்ஸில். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டைல்ஸ் நல்ல கோல்டன் கலரில் இருக்கும். எலிவேஷனோடு சேர்ந்து இந்த போர்ட்டிக்கோவை பார்க்குறக்கே ரொம்ப கிராண்ட் லுக்காக இருக்கும். அதுக்கு இடையில இந்த பீடிங் அதே சேம் கோல்டன் கலரில் சூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரெண்டுமே பார்க்குறக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் வைஸ் ப்ரீமியமாக இருக்கும். இங்கே ஃப்ரண்ட்டில் மீட்டர் பாக்ஸ் வந்திருக்கு. இதுக்கு இன்டீரியர்ஸ் பண்ணும்போதே டோர்லாம் கார்பெண்டர் கிட்ட சொல்லி வுட்லேயே பண்ண சொல்லிட்டோம். ஸோ நீங்களுமே இன்டீரியர்ஸ் பண்ணும்போது நம்ம மீட்டர் பாக்ஸ்க்கு அதுக்கப்புறம் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்க மோட்டருக்கெல்லாம் டோர் போட்டு சொல்லிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தனியாக அதை பண்ண வேண்டாம். வீட்டோட ஃபேஸிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங்கில் தான் இருக்குது. பட் டோர் மட்டும் நார்த்து பார்த்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ யூஸ்வலாக மேற்க பார்த்த மாதிரி டோர் வைக்க மாட்டாங்க. அதனால வடக்கு சைடு வச்சுருக்கோம். ஸோ முன்னாடியே சிட் அவுட் வந்திருக்கனால ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். அண்ட் நம்ம ரிலாக்ஸிங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை காலையிலையோ சாயங்காலமோ யூஸ்வலாக நாங்கள் உட்காந்து டீ குடிக்கிற இடமே இதுதான். சிட் அவுட் எல்லா இடத்துலையுமே எல்லா வீட்லேயுமே வச்சுருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஆல்சோ பூஜை டைமில் நம்ம கோலம் போட்டுக்கலாம், உருளி பவுல் வச்சு ஃப்ளவர் டெக்கரேஷன்லாம் பண்ணலாம். இது கிரானைட்டில் தான் வச்சுருக்காங்க. ப்ரௌன் வித் மரூன் ஷேடு வந்த மாதிரி இருக்கும் இந்த கல். இதுவுமே நம்ம எலிவேஷன் டைல்ஸோடையும் போர்ட்டிகோ டைல்ஸோடையும் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இதுவும் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே லுக் வைஸ் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போனால் ஸ்டேர் கேஸ் வந்துடும். அதுக்கு கீழே பாத்ரூம் இருக்குது. பாத்ரூம் அவுட் சைட் பாத்ரூமில் நாங்கள் டாய்லெட் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா மோஸ்ட்டாக யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது அவுட் சைட் டாய்லெட்டு. எப்போயாவது ரேராக யூஸ் பண்ணுங்கிறதுக்கு வேண்டி நம்ம தேவையில்லாமல் ஸ்பேஸ் விட வேண்டாங்கிறதுக்காக இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வச்சுட்டு க்ளோத்ஸு டப்பு எல்லாமே அந்த இடத்துல நாங்கள் வச்சுட்டோம். ஸ்டேர் கேஸ்க்கு கீழே சின்னதாக ஒரு டோர் கொடுத்து அதுக்கு அடியிலையும் நம்மளுக்கு தேவைப்படுற பொருளெல்லாம் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் பிளான் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்க்குறது நம்மளோட மெயின் டோர் தான். மெயின் டோர் ரொம்ப கிராண்டாக இருக்க வேண்டாம், எந்த பிரிண்டிங்கும் இருக்க வேண்டாங்கிறதுக்காக சிம்பிளாக நாங்களே தான் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த டிசைன்ஸ் எல்லாமே நாங்களே பின்டரெஸ்ட்டில் பார்த்து கார்பெண்டர் கிட்ட கொடுத்து டிசைன் பண்ண சொன்னோம். இன்டோர் பார்த்தீங்கன்னா தேக்கில் தான் பண்ணியிருக்கோம். கேரளாவிலேருந்து 1.5 months முன்னாடியே மரமெல்லாம் எடுத்துகிட்டு அதை 1 மாதம் கிட்ட காய வச்சு அதுக்கப்புறமா தான் பண்ணாங்க. பக்கத்தில் இருக்க கிளாஸுமே சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கோம். அண்ட் ஹேண்டில்ஸும் சிம்பிளாக தான் இருக்குது. இவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஹால் 16க்கு 16 சைஸில் இருக்குது. ஹாலில் பெருசாக எந்த திங்ஸுமே இன்னும் நாங்கள் வைக்கல, ஆர்கனைஸ் பண்ணலை. எல்லாமே இப்போ தான் ஆர்டர் கொடுத்துருக்கோம். பழைய வீட்டில் இருந்த திங்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. புதுசாக ஆர்டர் பண்ணியிருக்கிறதுனால இப்போ பார்க்குறதுக்கு எம்டியாக மட்டும்தான் இருக்கும். டிவி யூனிட் இருக்குது அண்ட் பூஜா கேபினெட் இருக்குது. மற்றபடிக்கு சோஃபா எதுவுமே போட்டிருக்க மாட்டோம். இதுதான் நம்ம ஹாலோட ஓவரால் வியூ. பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போது. ஏன்னா எந்த திங்ஸுமே பெருசாக நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணாததுனால எம்டியாக பெருசாக தெரியும் பார்க்குறதுக்கு. அண்ட் ஃபேன் மட்டும் மாட்டியிருக்கோம் ரெண்டு சைடு ஃபேன் பார்த்தீங்கன்னா ஆட்டம்பர்கில் நம்ம டிவி யூனிட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அதே உட்டன் ஷேடில் கலர் இருக்க மாதிரி வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம டிவி யூனிட்டை ஃபுல் வியூ பார்த்தலாம். வீட்லேயே ரொம்ப கிராண்டாக இருக்கக்கூடிய லுக்கு டிவி யூனிட் தான். ஏன்னா 10 அடிக்கு ஃபுல்லாக நாங்கள் கவர் பண்ணி கீழேருந்து மேலே வரைக்கும் பண்ணியிருக்கோம். இந்த டிசைனுமே நாங்களே பின்டரெஸ்ட்டில் பார்த்து கார்பெண்டர் கிட்ட கொடுத்து பிளான் பண்ணது தான். நீட்டாக லுக்குமே அவங்க பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது சைடு 2 பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இருக்க மாதிரி பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இந்த கோல்டு ஸ்ட்ரிப் போட்டிருக்கோம். ஸோ இதுவுமே தனித்தனி பீடிங் மாதிரி வாங்கி தான் ஒட்டினாங்க. அதுக்கப்புறம் சென்டரில்
வந்துட்டு இந்த ஒயிட் பேனல் மாதிரி டிவிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமும் வந்துட்டு சைடில் 2 பக்கமும் வந்துட்டு கோல்டன் கலரில் வந்துட்டு பீடிங் மாதிரி ஒட்டியிருக்காங்க. கீழே வந்துட்டு நம்ம ஸ்பீக்கர்ஸு ப்ளூடூத்து ஏதாவது வைக்கிறதுக்கு வந்துட்டு ஸ்டோரேஜ் பாக்ஸு ட்ராயர்ஸ் எல்லாம் வந்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம டிவி யூனிட்டோட ஓவரால் வியூ. நம்ம ஃப்யூச்சரில் வந்துட்டு என்ன டெக்கார் ஐட்டம்ஸ் வாங்கினாலும் சரி, ஷோ பீஸ் வாங்கினாலும் சரி, இதில் வந்துட்டு பார்க்குறக்கு வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் வச்சோம்னா. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பிளான் பண்ணி வந்துட்டு பண்ணியிருக்கோம். வீட்டுக்கு பண்ணியிருக்க இன்டீரியர்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து பாய்லிங் வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட்டில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ காஸ்ட் வைஸ் அது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். பட் நம்மளுக்கு லாங் லைஃப் வரும், எந்த பிரச்சனையும் வராதுங்கிறக்காக ப்ளைவுட்லேயே வந்துட்டு எல்லா ஒர்க்குமே பண்ணி முடிச்சிருக்கோம். நம்ம இன்டீரியர்ஸ் பிளான் பண்ணதும் டிசைன்ஸ் எல்லாம் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணதுமே 3D பிளான் வாங்கிட்டு ப்ரொசீட் பண்ணுறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். இடையில வந்து எந்த விதமான கன்ஃபியூஷன்ஸும் இல்லாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டைல்ஸ் பற்றி பார்த்துடலாம். இங்கே நாங்கள் ஹாலுக்கு பெட்ரூம்க்கெல்லாம் வந்துட்டு ஒரே மாதிரி டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கிளாசி டைல்ஸ் தான். இது வந்து இருக்கிறதுலே பெரிய சைஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். 6க்கு 6ங்கிற மாதிரி. கடையிலே வந்துட்டு இதுதான் பெரிய சைஸு. ஸோ இந்த மாதிரி நம்ம போடும்போது டைல்ஸ் போட்ட ஒரு ஃபீல் இருக்காது. பார்த்தா வந்துட்டு கிரானைட்டு மொசைக் போட்ட மாதிரி தான் ஒரு லுக் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி டைல்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். கலர் பார்த்தீங்கன்னா லைட் ஒயிட் கலரில் இருக்கும். பியோர் ஒயிட் வாங்கினா ரொம்பவே அழுக்காகுங்கிறதுக்காக லைட் ஒயிட், அதாவது ஹாஃப் ஒயிட்டில் வந்துட்டு இந்த டைல்ஸ் கலர் வந்துட்டு இருக்கும். ஸோ அடுத்தது வந்து நம்ம ஃபால் சீலிங் பார்த்துடலாம். ஸோ ஃபால் சீலிங் ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ண வேண்டாம்னு தான் யோசித்தோம். அப்புறம் இடையில வந்துட்டு சரி நம்ம இன்கம்ப்ளீட்டாக எதையும் விட வேண்டாம், ஃபால் சீலிங் மட்டும் பெண்டிங் பண்ண வேண்டாங்கிறதுக்காக ஃபால் சீலிங் மினிமலாக பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த டைப்பில் வந்துட்டு ஃபால் சீலிங் பண்ணிட்டோம். பட் நம்ம யூஸ்வலாக வந்துட்டு டிசைன்ஸ் அதிகமாக கொடுக்க வெயிட் தாங்காது, ஃப்யூச்சரில் வந்துட்டு அது கீழே விழுகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால வந்துட்டு நாங்கள் சைடு மட்டும் வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கு சென்டரில் வந்துட்டு ஸ்ட்ரிப் லைட் போடுற மாதிரி இந்த ஏரியா வந்துட்டு விட்டுருக்கோம். இந்த சென்டரில் வந்துட்டு சென்ட்ரல் லைட் மாட்டினா மட்டும் போதும். ஸோ மினிமலாக பார்த்தா இது வந்துட்டு ஓவரால் கவர் ஆன மாதிரி இருக்கும். பட் லுக் வைஸும் நல்லா இருக்குங்கிறதுக்காக இந்த டிசைன் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் கலர் சேஞ்சஸும் நம்மளே பண்ணிக்கலாம். 3 கலர்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ இந்த ஃபால் சீலிங் ஃபுல்லாக கவர் ஆனதுனால ஹாலே வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும். இது கண்டிப்பாக வந்துட்டு நம்ம டெய்லி எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். எப்போயாவது ஃபங்க்ஷன் டைமு இல்லை வந்துட்டு நம்ம நைட் டைமில் மூவி பார்க்குறோம் அப்படின்ற சமயத்தில் மட்டும்தான் நாங்கள் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் டஸ்ட்டு மட்டும் வந்துட்டு அதிகமாக போகும். இதில் டஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் வந்துட்டு இது வேணும்னா மட்டுமே நீங்கள் ஃபால் சீலிங் பண்ணுங்கள். இது தேவையில்லைன்னா கண்டிப்பாக வந்துட்டு இக்னோர் பண்ணிடலாம் தான் சொல்லி நான் அட்வைஸ் பண்ணுவேன். எங்களை மாதிரியே கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னு யோசிச்சிங்கன்னா மினிமலாக டிசைன் கொடுத்து பண்ண சொல்லுங்கள். மோஸ்ட்டாக வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. இதே ரவுண்ட் ஷேப்லேயோ இல்லை ஃப்ளவர் வந்த மாதிரி ஓவரால் வந்துட்டு ஹாலையே கவர் பண்ணி கொடுத்தீங்கன்னா டிசைனு நம்ம ஃப்யூச்சரில் வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். சேம் டைம் மெயின்டெனன்ஸுமே கஷ்டம்தான். ஏன் சொல்கிறேன்னா ஃபால் சீலிங்க்கு வந்துட்டு இப்போ ரொம்ப அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் பண்ணதே கிட்டத்தட்ட 80,000 கிட்ட வந்துருச்சு. ஸோ நீங்கள் பண்ணுறீங்கன்னா மினிமலாக டிசைன் கொடுத்து ஓரளவுக்கு காஸ்ட் வைஸ் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாதிரி பண்ணலாம். இது நம்ம ஃப்ரெஞ்ச் விண்டோ பற்றி பார்த்தலாம். எங்கள் ஹாலில் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் விண்டோ வந்து வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஃப்ரெஞ்ச் விண்டோ பெரிய விண்டோவாக வைக்கணுங்கிறதுக்கு வந்து ஸ்டார்டிங்கே நாங்கள் பிளான் பண்ணியாச்சு. ஏன்னா கண்டிப்பாக ஹால் ஃபுல்லாக வந்து வெளிச்சமாக இருக்கணும். இந்த ஹாலில் வந்துட்டு நம்ம விண்டோ வச்சிட்டோம்னா அதோட வெளிச்சம் வந்துட்டு ஓவரால் வீடு ஃபுல்லாகவே போகும். கண்டிப்பாக வந்துட்டு வீட்டுக்கு வென்டிலேஷன் ரொம்பவே முக்கியம். ஃப்ரெஞ்ச் விண்டோ வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் மட்டும் உங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எந்த சைஸில் வந்து முடியுமோ அந்த சைஸ்க்கு வந்துட்டு நீங்கள் பெரிய விண்டோவாக வந்து ஹாலில் பிளான் பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் வந்து வென்டிலேஷனுக்குமே ரொம்ப அது ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு நம்ம ஹால்லேருந்து ரைட் சைட் போனால் இருக்க பெட்ரூமை வந்துட்டு பார்த்துடலாம். நம்மளோட மெயின் டோரும் நம்மளோட ஃப்ரெஞ்ச் விண்டோ மட்டும்தான் நம்ம தேக்கில் போட்டிருக்கோம். மற்ற டோர்ஸ் எல்லாமே வந்துட்டு சால் தேக்குன்னு சொல்லுவாங்க. இது ரேட் வைஸ் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். அதனால வந்து இதை நாங்கள் ரெடிமேடாகவே போய் வாங்கிட்டோம். இதுதான் வந்துட்டு நம்ம பெட்ரூமோட டோர் டிசைனு. ஸோ 2 பெட்ரூம்க்குமே வந்துட்டு இதே டிசைன் தான் வந்துட்டு போட்டிருக்கோம். இதுவுமே மெயின் டோரு டிவி யூனிட்டு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி டிசைன் வித் கலரோட வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த பெட்ரூமு 16க்கு 10 சைஸில் இருக்குது. 2 ரூமுக்குமே இன்டீரியர்ஸ் பண்ணும்போதே வார்ட்ரோப்பும் சேர்ந்து பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடில் வந்துட்டு விண்டோ இருக்குது. கர்டைன் வந்துட்டு கோல்டு ஷேடில் வந்துட்டு போட்டிருக்கோம், அதாவது சாண்டல் கலரில் வந்துட்டு போட்டிருக்கோம். அண்ட் இந்த பெட்ரூமில் காட்டு, வார்ட்ரோப்பு, ஸ்டடி டேபிளை வந்துட்டு நான் டெஸ்க்டாப் டேபிளாக இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால ஆல்ரெடி பிளான் பண்ணும்போதே ஸ்டடி டேபிளுக்கும் நம்ம கம்ப்யூட்டர் டேபிள் சேர்ந்தாப்பில் வந்துட்டு லாங் சைஸாக பார்த்து தான் வந்துட்டு இதுவுமே வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் கிரே அந்த கலரில் தான் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கோம். 3 டோர் இருக்க மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு மேலே ஃபுல்லாக வந்துட்டு லாஃப்ட் பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்திருக்கு. அங்கே வார்ட்ரோப்க்கு வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்க லேமினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை கிளாஸையோ இல்லை ஆக்ரிலிக்கோ கிடையாது. நார்மலான மேட் ஷீட்
ஷீட் மட்டும்தான் போட்டிருக்கோம். கலருமே வந்துட்டு மினிமலாக இருக்கணுங்கிறதுக்காக ஃபாக்ஸ் கிரே வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் இந்த மேட் ஷீட் யூஸ் பண்ணோன்னா அழுக்கு பட்டால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்துட்டு நல்லாவே தெரியும் ஹை கிளாஸ் யூஸ் பண்ணால். நம்ம வீட்டில் குழந்தைங்களும் இருக்கனால மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுக்காக நார்மலாக இருக்கணுன்றதுக்காக லேமினேஷன் வந்துட்டு மேட் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹேண்டில்ஸ் மட்டும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும், ஏன்னா ஷீட்டுமே வந்துட்டு நார்மலான டல் கலர் போட்டோங்கிறதுக்காக ஹேண்டில்ஸ் வந்துட்டு ரோஸ் கோல்டில் வந்துட்டு பெருசாக போட்டிருக்கோம், பெரிய இன்ச்சஸில். இதுதான் வந்துட்டு கம்ப்யூட்டர் டேபிள். நம்ம ஸ்டடி டேபிளாகவும் ஃப்யூச்சரில் வந்துட்டு குழந்தைங்க படிக்கிறதுக்கு இல்லை எழுதுறதுக்கு யூஸ் பண்ணணுன்னாலும் அந்த பிளேஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 2 பெட்ரூம்லேயே இந்த மாதிரி செல்ஃப் இருக்குது. உள்ளே வந்துட்டு கடப்பாக்கல் வச்சு வெளியில் வந்துட்டு பிளைவுட்டில் வந்துட்டு டோர் போட்டிருக்கோம். நம்ம என்ன பொருள் உள்ளே வைக்கிறதுனாலும் விசிபிளாக வெளியில் தெரியாமல் நம்மளுக்கு நீட்டாக வந்துட்டு உள்ளேயே வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டோர் பிளான் பண்ணிட்டு ஹேண்டில்ஸ் போட்டுட்டோம்னா உள்ளே கண்டிப்பாக வந்துட்டு எல்லா பெட்ரூம்ஸ்லேயும் எல்லா ரூம்ஸ்லேயுமே வந்து செல்ஃப் வைக்கிறது வந்துட்டு வெளியில் வந்துட்டு நீட்டாக தெரியும். அதுக்காக தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் பிளான் பண்ணிங்கன்னா பெட்ரூம்ஸில் கண்டிப்பாக இந்த மாதிரி செல்ஃப் வச்சுட்டு டோர் போட்டிங்கன்னா வந்துட்டு நீட்டாக இருக்கும். இதுதான் நம்ம பெட்ரூமோட ஓவரால் வியூ. இன்னும் வந்துட்டு நிறைய திங்ஸ் வாங்கணும், டெக்கார் ஐட்டம்ஸ் வாங்கணும், வால் டெக்கரேஷன் பண்ணுறதுக்குலாம் நிறைய பிளான்ஸ் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது எல்லாமே வந்துட்டு ஃப்யூச்சரில் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். நம்ம அப்படியே இந்த பெட்ரூமோட பாத்ரூமுக்கு வந்துட்டு மூவ் பண்ணிடலாம். ஸோ பாத்ரூமில் எந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ்லாம் வந்துட்டு வச்சுருக்கோன்றதை பார்த்துடலாம். இந்த டோர் வந்து பிவிசியில் தான் போட்டிருக்கோம். ஏன்னா யூஸ்வலாக பாத்ரூம் டோர் எல்லாமே பிவிசி டோரில் தான் போடுவாங்க. ஏன்னா யூசேஜ் அதிகமாக இருக்கும், மெயின்டெனன்ஸ் பண்ணுறது கஷ்டன்றனால பிவிசி டோரில் வந்துட்டு பிளாக் வித் ஒயிட் காம்பினேஷனில் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் பாத்ரூம்குள்ளே அப்படியே மூவ் ஆனீங்கன்னா டைல்ஸ் வந்துட்டு மேட் கலர் தான். பாத்ரூம்க்கு கண்டிப்பாக ஃப்ளோர் டைல்ஸ் மேட்டில் தான் போடணும். ஏன்னா வந்துட்டு தண்ணி இருக்க ஏரியா, ட்ரை ஏரியாவாக இருந்தால் பிரச்சனை இல்லை, வாட்டர் ஏரியாவாக இருந்தால் கண்டிப்பாக மேட் சூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. கலர் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் வித் கோல்டு மாதிரி தான். கீழே ஃப்ளோர் டைல் வந்து கோல்டு, அதாவது சாண்டல் கலரில் சூஸ் பண்ணியிருக்கோம். சென்டர் வந்துட்டு திக் அண்ட் லைட் காம்பினேஷனில் போட்டிருக்கோம். அதாவது சென்டர் பார்ட் வந்துட்டு திக்காக இருக்கும் ப்ரௌனிஷாக, சைடில் 2 பக்கமே வந்துட்டு லைட் கலராக இருக்கும். இந்த டைல்ஸ் எல்லாமே நாங்கள் லக்ஷ்மி செராமிக்ஸில் தான் வாங்கினோம். நம்ம பாத்ரூமோட க்ளோசெட் பார்த்தீங்கன்னா வால் மவுண்டட் டைப் தான். ஸோ யூஸ்வலான டாய்லெட் டைப் வேண்டாம், வால் மவுண்டட் மாதிரி வச்சுனா கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும், மெயின்டெனன்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும், லுக் வைஸும் நல்லா இருக்குங்கிறக்காக வால் மவுண்டடில் தான் பண்ணியிருக்கோம். க்ளோசெட்டுக்கு மேலே வந்துட்டு பாத்ரூம் ஆக்சசரிஸ் வைக்கிற மாதிரி செல்ஃப் வந்துட்டு நாங்களே ஓப்பன் பண்ணி உள்ளே வச்சாச்சு. நம்ம தனியாக வந்துட்டு அதுக்கு செல்ஃபெல்லாம் ரெடிமேடாக வாங்க வேண்டாம். அண்ட் இந்த ஹேங்கர் பார்த்தீங்கன்னா டபுள் இருக்குது. மேலே வந்துட்டு நம்ம கிளாத்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம், கீழே வந்துட்டு நம்ம என்ன ஆக்சசரிஸ் வேணுமோ அதை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மேலேயே வந்துட்டு ஹேண்ட் ஷவர், கீழே வந்துட்டு பைப்போட ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இது எல்லாமே எந்த பிராண்டில் வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பேரிவேர் தான். ஆக்சுவலாக வந்துட்டு ஜாகுவார் வந்து பிளான் பண்ணோம், பட் காஸ்ட் வைஸ் வந்துட்டு ரொம்பவே காஸ்ட்லி. அண்ட் ஆல்சோ நம்ம புது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உடனே வந்துட்டு நல்ல தண்ணி வராது. ஸோ கண்டிப்பாக உப்பு தண்ணி தான் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பைப்பெல்லாம் வந்துட்டு வேஸ்ட் ஆகிடும், மெயின்டைன் பண்ண முடியாது, அவ்வளோ காஸ்ட்லியாக வந்துட்டு திருப்பி ரீஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்றதுக்காக பேரிவேரில் வாங்கிட்டோம். கார்னரில் வாஷ் பேஷன் வித் மிரர் இருக்குது. அப்படியே நம்ம லெஃப்ட் சைடில் வந்துட்டோம்னா அங்கே தான் பூஜை ரூம் வச்சுருக்கோம். பூஜை யூனிட் வந்துட்டு நாங்கள் இன்டீரியர்ஸ் பண்ணும்போதே அதையும் சேர்த்து பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாகவே பண்ணிட்டோம். ஏன்னா நம்மளுக்கு ஸ்பேஸ் அந்தளவுக்கு இருந்ததுனால ஹாலுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் இந்த பூஜா யூனிட் வந்து பிளான் பண்ணியாச்சு. ஒயிட் வித் வுட்டு காம்பினேஷனில் தான் பண்ணியிருக்கோம். சென்டரில் வந்துட்டு ஒயிட் காம்பினேஷனில் இந்த ஃப்ளவர் டிசைன் கொடுத்துட்டு மேலேயும் வந்துட்டு 3 ஸ்டெப் இருக்க மாதிரி கோயில் டைப்பில் பண்ணி கீழே வந்துட்டு ஃபுல்லாக ட்ரா இருக்குது. இதோட ஹேண்டில்ஸுமே ரோஸ் கோல்டில் தான் கொடுத்துருக்கோம். இந்த ஒயிட் கார்விங் வித் வுட்டு காம்பினேஷனில் வந்திருக்க இந்த டிசைன் பார்க்குறக்கே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவுமே நாங்களே சூஸ் பண்ணி வந்து கார்பெண்டர்கிட்ட கொடுத்து பண்ண சொன்னது தான். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா பூஜா கேபினெட், பூஜா யூனிட் இப்படி தான் எங்களோடது இருக்கும். உள்ளே ஓப்பன் பண்ணதுமே சென்டரில் வந்துட்டு பெரிய முருகர் ஃபோட்டோ வைக்கிறதுக்காக ஸ்பேஸ் விட்டுருந்தோம். 4 சைடும் வந்துட்டு சின்ன சின்ன உட் கட் பண்ணி ஃபோட்டோஸ் சின்னதாக வைக்கிறதுக்காக வந்துட்டு முன்னாடியே பிளான் பண்ணியாச்சு. சென்டரில் இருக்க இந்த கிரானைட் கல் வந்து லக்ஷ்மி கிரானைட்டு. பூஜை ரூமுக்கு பூஜா யூனிட்டுக்கெல்லாம் பண்ணும்போது இந்த கல் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஃபஸ்ட்டு ட்ரா பார்த்தீங்கன்னா நம்ம சாமிக்கு வந்து படையல் வைக்கிறதுக்கு, பிரசாதம் வைக்கிறதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறது. சென்டரில் இருக்க இந்த சின்ன ட்ரா பார்த்தீங்கன்னா நம்ம கற்பூரம், ஊதுபத்தி, சின்ன சின்ன பொருளுங்கள்லாம் வந்துட்டு இந்த சென்டரில் 2 ட்ராலையுமே வச்சுக்கலாம். இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் எண்ணெய், கற்பூரம், ஊதுபத்தி எல்லாமே இதில் தான் வச்சுருப்போம். கடைசியாக இருக்க அந்த லாங்காக இருக்க இந்த 2 ட்ரா பார்த்தீங்கன்னா சாமியோட பெரிய பொருள் எல்லாமே வந்துட்டு அதில் யூஸ் பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். ஸோ விளக்கு, நம்மக்கிட்ட வந்துட்டு பால் பாத்திரம் இல்லை பொங்கல் வைக்கிற பாத்திரம் எதுனாலும் அதில் வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு சின்ன கேப் இருந்ததுனால ஷோகேஸ் மாதிரி பிளான் பண்ணி அங்கே ஒரு மிரர் போட்டாச்சு. கிளாஸ் ஒர்க் மாதிரி அங்கே கொடுத்துருக்கோம். அதுலேயுமே வந்துட்டு சாமி சம்மந்தமான எல்லா பொருளுமே வச்சுக்கலாம். நம்ம சாமி ரூம்லேருந்து லெஃப்ட் சைடு அப்படியே உள்ளே என்ட்ரானா உள்ள கிச்சனு, அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ்
பேனல் வந்துட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். முன்னாடி வந்துட்டு நிறையா ஸ்பேஸ் இல்லாததுனால, பெரிய ஸ்பேஸ் இல்லாதனால மினிமலாக ஏதாவது டிசைன் கொடுத்து வுட்டில் ஒர்க் பண்ணுங்கிறதுக்காக இந்த என்ட்ரன்ஸ் பேனல் மட்டும் வுட்டில் வந்து இன்டீரியர்ஸில் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமோட சைஸும் 16க்கு 10 தான். இந்த பெட்ரூமில் பெருசாக எந்த திங்ஸுமே இருக்காது. இன்னும் எதுவுமே ஆர்கனைஸ் பண்ணல. காட்டுமே இப்போ தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். முன்னாடி இருந்த பொருள் எல்லாமே வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஏன்னா நிறைய பொருள் போட்டு நம்ம வந்துட்டு எல்லாம் கன்ஜஸ்டடாக அடைச்சி வைக்க வேண்டாங்கிறதுக்காக எல்லாமே வந்துட்டு கொடுத்தாச்சு. இப்போ புதுசாக காட்டு மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூம்லேயுமே வார்ட்ரோப் வந்துட்டு சேம் மெட்டீரியல் சேம் கலரில் வந்துட்டு செலக்ட் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். இன்னொரு வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா வுட் வார்ட்ரோபு. இது புதுசாக இருந்தனால கொடுக்காம நாங்களே யூஸ் பண்ணிக்கலான்னு வச்சாச்சு. அண்ட் இந்த 2 பெட்ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா இதே ஃபாக்ஸ் கிரேயில் இருக்க வார்ட்ரோப்க்கு மேட்சாக தான் வந்துட்டு ஃபேன் போட்டிருக்கோம். அந்த ஃபேனுமே ஆட்டம்பர்கில் வந்துட்டு ஆஷ் கலர், அதாவது கிரே கலரில் வந்துட்டு டார்க்காக இருக்க மாதிரி சூஸ் பண்ணி மேட்ச் ஆகிற மாதிரி தான் போட்டாச்சு. நாங்கள் வந்து டியூப்ளெக்ஸ் ஏன் பிளான் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வைஸ் வந்துட்டு ரொம்பவே கஷ்டம். அது போக நம்மளோட ஓவரால் வந்து சென்ட் வந்து 3.25 சென்ட்டு. இதுலேயே 2 பெட்ரூம் பெருசாகவே பிளான் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இப்போ ரெக்குவயர்மெண்ட் இல்லை. எங்கள் வீட்டில் வந்துட்டு நாங்கள் 5 பேர் இருக்கனால இதுவுமே வந்து போதுமான அளவு இருக்குது. டியூப்ளெக்ஸ் எடுத்தால் இன்னொரு 20 lakhs கிட்டே எக்ஸ்ட்ரா ஆகும். அது போக நம்மளுக்கு ரெக்குவயர்மெண்ட் இல்லை, மெயின்டெனன்ஸ் அதிகம். நம்ம ஃப்யூச்சரில் வந்துட்டு அம்மா அப்பாலாம் வந்துட்டு வயசாயிருச்சுன்னா யூஸ் பண்ணுறக்கும் கஷ்டம். ஸோ ஃப்யூச்சரில் நம்மளுக்கு தேவைப்பட்டால் வந்துட்டு நெக்ஸ்ட்டில் 2nd ஃப்ளோர் எடுத்துக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணி தான் டியூப்ளெக்ஸை வந்துட்டு நாங்கள் பிளான் பண்ணல. இந்த டைம் சிங்கிள் ஃப்ளோர்லேயே வந்துட்டு முடிச்சாச்சு. அண்ட் இந்த பெட்ரூம் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரே மாதிரி தான், ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்த மாதிரி தான். பட் லாஃப்ட் மட்டும் ஆப்போசிட்டில் வந்துட்டு வச்சுருக்கோம். ஸோ அங்கே ஸ்பேஸ் கம்மியாக இருக்கனால ஆப்போசிட்டில் வந்துட்டு ஃபுல்லாக லாஃப்ட் பிளான் பண்ணியாச்சு. இந்த பெட்ரூமில் இருக்க மாதிரியே இங்கேயும் செல்ஃப் இருக்குது. ஸோ எந்த திங்ஸ்னாலும் இந்த செல்ஃப்குள்ளே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா விசிபிளாக தெரியாது. ரூமே வந்துட்டு நீட்டாக இருக்கும். ஸோ எல்லா ரூம்லேயும் கண்டிப்பாக செல்ஃப் வைக்கிறது ரொம்பவே அவசியம். பாத்ரூம் பார்த்தீங்கன்னா சேம் ஃபிட்டிங்ஸு, ஆக்சசரிஸு எல்லாமே டைல்ஸ் கலர்ஸ் முதல் கொண்டு எல்லாமே சேம் தான். எக்ஸ்ட்ரா இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா கீசர் மட்டும்தான் மாட்டியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அப்படியே உள்ளே என்ட்ரானோம்னா கிச்சன் ஏரியா தான் இருக்குது. கிச்சன் ஏரியா சைஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 10 தான். கிச்சன்லேயும் வந்துட்டு கொஞ்சம் நம்ம வுட் கலர்லேயே சூஸ் பண்ணாமல் லேமினேஷன் ஷீட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக டார்க் கிரே கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஷீட் மட்டும் ஆக்ரிலிக்கில் போட்டிருக்கோம். பிகாஸ் வந்து கிச்சன் ஏரியா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆக்ரிலிக் ஷீட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஆக்ரிலிக் ஷீட்டும் காஸ்ட்லி தான், பட் லுக் வைஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கார்னர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் இருக்குது. சிங்க் ஏரியாவுக்கு பக்கத்தில் அப்படியே வந்துட்டு நம்மளோட கேஸ் ஸ்டவ். இது 3 பர்னர் ஃபேபரோட பிராண்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் டாப் தான். கேஸ் வந்து ஹாப் மாதிரி, அதாவது உள்ளேயே வந்துட்டு நாங்கள் பதிச்சிருக்கோம், வெளியில் வைக்காம. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதே சேம் ஃபேபர் பிராண்டோட சிம்னி தான் மாட்டியிருக்கோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங் டைப்பில் இருக்குது. நியூ மாடலாக வந்திருந்தனால இது செலக்ட் பண்ணோம். ஸோ இந்த கேஸ் ஸ்டவ்வும் சிம்னியும் வந்துட்டு பார்க்குறக்கே வந்துட்டு ஓவரால் நல்ல வியூலையும் லுக்லேயும் இருக்கும். கவுண்டர் டாப்க்கு போட்டிருக்க ஸ்லாப் வந்து பியோர் பிளாக் கலர். அதில் வந்து டாட்டாக வந்துட்டு ஒயிட் கலரில் இருக்கும். இதுவுமே வந்துட்டு கிளாஸி தான். நம்ம ஈஸியாக வந்துட்டு துடைக்கிறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா பா ஷேப்பில் தான் இருக்குது நம்மளோட கிச்சன் கேபினெட்டு. இந்த கபோர்டு எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் இருக்கனால வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம். எந்த திங்ஸுமே நம்ம வெளியில் வைக்க வேண்டாம். உள்ளேயே வந்துட்டு கபோர்ட்லேயே எல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நம்ம பெரிய பொருளுக்கு தனியாக, சின்ன பொருளுக்கு தனியாக, பிளேட்ஸ் தனியாக, ஸ்பூன் தனியாக, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸுமே வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கோம். அண்டு கேஸ் வந்து நம்ம வெளியில் வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் வந்துட்டு கம்மியாக இருந்ததுனால, ஸ்பேஸிங் வந்துட்டு வெளியே ஒதுக்க முடியாததுனால இங்கேயே வந்துட்டு கபோர்டு கவுண்டர் டாப்க்கு கீழே கபோர்ட்லேயே வந்துட்டு கேஸ் வைக்கிற ஏரியாவும் பிளான் பண்ணியாச்சு. உள்ளேயே வந்துட்டு இந்த டோரை ஓப்பன் பண்ணோம்னா கேஸ் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ஏரியா வந்துட்டு அதுக்குமே வந்துட்டு ஒதுக்கி விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் தான் வந்துட்டு ஹேண்டில் வச்சுருக்கோம். ஸோ இந்த கலருக்கு பிளாக் ஹேண்டில், பெரிய ஹேண்டில் வச்சுருந்தா வந்துட்டு ரொம்ப லுக் நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எல்லா வார்ட்ரூப் டோர்ஸு, கபோர்டு எல்லாத்துக்குமே டோர் வந்து சாஃப்ட் க்ளோஸர் தான் வச்சுருக்கோம். நம்ம ரொம்ப டம்ப் பண்ணி புஷ் பண்ணி வந்துட்டு க்ளோஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு வந்துட்டு மூவ் பண்ணாலே அதுவே போய் க்ளோஸ் ஆகிக்கும். அந்த மாதிரி தான் இதுவும் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த சிங்க்குக்கு கீழே இருக்க கபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீனிங் ஆக்சசரிஸு, ஆயின்மெண்ட்டு, சோப்பு அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் உள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியில் நம்ம விசிபிளாக வந்துட்டு எதையுமே வைக்க தேவையில்லை. அதனால தான் இதுவுமே பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம கேஸ் ஸ்டவ்க்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 கபோர்ட் பிளான் பண்ணியிருக்கோம். அதில் வந்துட்டு டெய்லி யூஸ் பண்ணுற மசாலா ஐட்டம்ஸு, நம்ம டெய்லி சமையலுக்கு குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டம்ஸுமே வந்துட்டு உள்ளே வச்சுக்கலாம். நம்ம சமைக்கும் போது கையில் படுற மாதிரி இது வச்சுருக்கிறதுனால ஈஸியாக எடுத்து குக் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
செமி மாடுலர் கிச்சன் வந்து பிளான் பண்ணும்போது எது பண்ணுறோமோ இல்லையோ இந்த 2 பாக்ஸ் வந்துட்டு கேஸ் ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம பொருளெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை மட்டும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடவே கூடாது. அண்டு கிச்சனுக்கு போட்டிருக்க இந்த டைல்ஸ் பார்த்தீங்கன்னா மேட் டைல்ஸ் தான். நம்ம ரொம்ப நேரம் வந்துட்டு நின்று சமைச்சிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக கால் வலி ஆகும். அதுக்காக தான் இந்த மேட் டைல்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். வால் டைல்ஸ் வந்து டார்க் ஒயிட் கலரில் சூஸ் பண்ணியிருக்கோம். ரூம் வந்து வெளிச்சமாக இருக்கனால அதே சேம் காம்பினேஷனில் வந்து ஃப்ளோர் டைல் வந்து திக்காக இருக்க கிரே கலரில் தான் போட்டிருக்கோம். அண்டு வந்து லாஃப்ட் வந்து ரூம் ஃபுல்லாகவே வச்சுருக்கோம். கிச்சன் ஏரியா ஃபுல்லாமே லாஃப்ட் வந்து கவர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய திங்ஸ் இருக்கும், நிறைய பாத்திரங்கள்லாம் வச்சுருப்போம், அதை வெளியில் வைக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக லாஃப்ட் வந்து எல்லா ரூம்ஸ்லையுமே மேண்டேட்ரியாக வைக்கணும். அதுவுமே கிச்சன் ஏரியாவில் நிறையாவே வச்சுருக்கணும். ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கிறதுக்காக கிச்சன் ஏரியா ஃபுல்லாமே லாஃப்ட் பிளான் பண்ணியாச்சு. அண்டு 2 ஜன்னல் வந்துட்டு கிச்சனில் இருக்குது, நம்மளுக்கு வெளிச்சமாக இருக்கணுங்கிறதுக்காக. இந்த டால் யூனிட்டுக்கு முன்னாடி தான் டைனிங் டேபிள் போடணும். அதுக்காக அந்த ஸ்பேஸ் ஒதுக்கிட்டு டால் யூனிட் வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்கோன்னா, நான் கடப்பாக்கல்ல செல்ஃப் எல்லாமே பண்ணிவிட்டு டோர் மட்டும் இன்டீரியர்ஸில் வந்து ப்ளைவுட்டில் வந்து இந்த டோர் போட்டிருக்கோம். கிளாஸ் வித் டோரு. ஹேண்டில்ஸ் வந்துட்டு பிளாக் கலரில் போட்டிருக்கோம். இது வந்துட்டு கம்ப்ளீட் டால் யூனிட்னு சொல்லிட முடியாது. நம்ம செமி மாடுலராக பண்ணுறதுனால கடப்பாக்கல் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டோர் மட்டும் வந்துட்டு ப்ளைவுட்லேயோ இல்லை வந்துட்டு நார்மல் வந்து பிவிசி டோர்லேயோ போட்டுட்டா ரொம்பவே நீட்டாக இருக்கும். நம்ம கண்டிப்பாக வந்துட்டு பாத்திரம் மந்த்லி வாங்குகிற ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு அண்ட் அடிக்கடி யூஸ் பண்ணாத பொருளுங்க எல்லாமே வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் கிச்சன் பிளான் பண்ணும்போது இந்த விஷயத்தை வந்து மறந்துடவே கூடாது. ஸோ இதெல்லாம் ரொம்பவே முக்கியமான விஷயம். பிளான் பண்ணும்போது இதெல்லாம் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முன்னாடியே நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஒன்று வந்துட்டு கரெக்டாக பார்த்து பிளான் பண்ணணும். அண்டு கீழே இருக்க இந்த செல்ஃப்லலாம் பார்த்தீங்கன்னா ரைஸு, கோதுமை, சர்க்கரை அதெல்லாம் பல்காக தான் வாங்குவோம். ஸோ அதெல்லாமே கீழே இருக்க இந்த ஏரியாவில் வந்துட்டு நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ எதையுமே வந்துட்டு நம்ம அவுட் சைட் விசிபிளாக காட்டாமல் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே செல்ஃப் வச்சு டோர் போட்டோம்னா வீடு பார்க்குறதுக்குமே ரொம்ப நீட்டாக இருக்கும். மெயின்டெனன்ஸுமே ஈஸியாக இருக்கும். நம்ம க்ளீனிங்க்குமே ரொம்ப வந்துட்டு அது ஹெல்ப் பண்ணும். ரொம்ப கசகசன்னு இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருந்துச்சுன்னா டெய்லி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே அது ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் வீடு பிளான் பண்ணும்போது பண்ணுங்கள். அண்டு நம்ம வீடு வந்துட்டு இன்னும் நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. டெக்கார் ஐட்டம்ஸ் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது. இன்னும் ஃபுல்லாலாம் நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணல. இப்போ 2 months தான் ஆனதுனால ஓரளவுக்கு தான் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ஃபர்தர் வீடியோஸில் ஃப்யூச்சர் வீடியோஸில் நிறைய டெக்கார் ஐட்டம்ஸ் நம்ம ஃபுல் ஆர்கனைஸ்டு ஹோம் டூர்லாம் வரப்போகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் நாலேஜபிளாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் என்ன டவுட்ஸ்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.